பாபா வாங்காவின் மர்மமான கணிப்புகள் 2026 உலகம் என்னவாகும்? வணக்கம் நண்பர்களே. எதிர்காலம் என்பது எப்போதும் ஒரு மர்மமான புதிராகவே இருக்கிறது. அந்த மர்மத்தின் திரையை விளக்க ஆசைப்பட்டவர்கள் பலர். அவர்களில் ஒருவர்தான் பல்கேரியாவைச் சேர்ந்த கண் பார்வை இழந்த தீர்க்கதரிசி பாபா வாங்கா. அவர் கூறிய கணிப்புகள் இன்று வரை பலரின் தூக்கத்தை கெடுத்திருக்கின்றன. குறிப்பாக 2026 ஆண்டுக்கான அவரது கணிப்புகள் உலகம் முழுவதும் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மனிதகுலத்தின் எதிர்காலம், அரசியல், அறிவியல், விண்வெளி மற்றும் இயற்கை என அனைத்தையும் தொடும் அவரது தீர்க்க தரிசனங்களை இந்த காணொளியில் ஆழமாக அலசி ஆராய்வோம். யார் இந்த பாபா வாங்கா? குருட்டுத்தன்மை தந்த ஞானம். 1911 ஆண்டு பல்கேரியாவில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்தவர் வாங்கா. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றியது ஒரு கொடூரமான புயல். சிறு வயதிலேயே அந்த புயலில் சிக்கி தனது பார்வையை முழுமையாக இழந்தார். ஆனாலும் அவரது ஆதரவாளர்கள் நம்புவது என்னவென்றால் அந்த இருள்தான் அவருக்கு மூன்றாம் கண் என்ற அபூர்வ சக்தியை தந்தது என்பதுதான். உலகப் போர்கள், சோவியத் யூனியனின் வீழ்ச்சி, அமெரிக்காவின் 9/11 தாக்குதல், ஏன் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் விபத்து என பல வரலாற்று நிகழ்வுகளை அவர் முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படுகிறது. அவருடைய வார்த்தைகள் அரசியல் வட்டாரத்தில் பீதியையும் ஆன்மீக உலகில் ஆச்சரியத்தையும் விதைப்பவை. ஏஐயின் ஆதிக்கம், மனிதன் வெறும் பார்வையாளனா? பாபா வாங்கா சொன்னது போல 2026 ஆண்டுக்கு பிறகு இயந்திரங்கள் மனிதகுலத்தை முழுமையாக ஆளத் தொடங்கும். இன்று நாம் பயன்படுத்தும் சாட் ஜிபிடி அது வெறும் ஆரம்பம்தான். இப்போது மெட்டா, கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் ஏஐ கிளாஸ் மற்றும் அதிநவீன சாதனங்களை உருவாக்கி செயற்கை நுண்ணறிவை நமது கண்களுக்கும் மூளைக்கும் நேரடியாக கொண்டு செல்கின்றன. நாளை ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு புதிய வேலைவாய்ப்பு, ஏன் ஒரு போர் முடிவு கூட மனிதர்களால் அல்ல, ஏஐயால் எடுக்கப்படும் நிலை வரும் என வாங்கா எச்சரித்தார். இது மனிதன் தனது சுய சிந்தனை திறனை இழக்கச் செய்து வெறும் பொம்மையாக வாழ வேண்டிய சூழலை உருவாக்கலாம். விளாடிமிரின் உலக அரசியல் ஆதிக்கம். பாபா வாங்காவின் மிகவும் ஆச்சரியமான கணிப்புகளில் ஒன்று, விளாடிமிர் என்ற பெயருடைய ஒரு நபர் உலகத்தின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றுவார் என்பதுதான். இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பற்றி குறிப்பிடுகிறதா அல்லது வேறு ஒருவரையா? இந்த கேள்வி அரசியல் நிபுணர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உலகின் அதிகாரம் ஒற்றை மனிதரின் கைகளில் குவிந்தால் என்ன நடக்கும் என்ற அச்சம் பாபா வாங்காவின் வார்த்தைகள் மூலம் இன்று நிஜமாகியிருக்கிறது. வயதை வெல்லும் அறிவியல். வயோதிகம் முடிவுக்கு வருமா? மனிதன் தனது வயோதிகத்தை மாற்றிக்கொள்ளும் நாள் வரும் என்று பாபா வாங்கா கூறியது நம்ப முடியாததாக இருக்கலாம். ஆனால் இன்று மருத்துவ உலகம் புத்துயிர், ரெஜுவனேஷன் சிகிச்சைகள் பற்றி பேசத் தொடங்கியுள்ளது. வயதாவதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை மாற்றியமைக்கும் தொழில்நுட்பங்கள் உருவாகி வருகின்றன. 2026 ஆண்டு இந்த ஆராய்ச்சிகளில் ஒரு திருப்புமுனை ஏற்படலாம் என அவரது கணிப்புகள் கூறுகின்றன. நோய்களை தலைகீழாக மாற்றும் அறிவியல் மனிதனின் ஆயுளை நீட்டிக்குமா? வீனஸ் கிரகத்திற்கு மனித பயணம். விண்வெளி ஆய்வுகளை பற்றி பாபா வாங்கா சொன்னது புருவங்களை உயர்த்த வைக்கும் ஒரு தகவல். மனிதர்கள் வீனஸ் கிரகத்திற்கு பயணம் செய்ய முயற்சிப்பார்கள் என்று அவர் கணித்துள்ளார். வீனஸ் ஒரு கொடூரமான வெப்பமான கிரகம். அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா என்ற கேள்வி பல காலமாக உள்ளது. ஆனால் பாபா வாங்காவின் கணிப்புப்படி அடுத்த சில ஆண்டுகளில் வீனஸில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் தீவிரமடையும். உருகும் பனிப்பாறைகள், கடலோர நகரங்களுக்கு ஆபத்து. பாபா வாங்கா கூறிய மற்றொரு எச்சரிக்கை புவி வெப்பமயமாதல் பற்றியது. உலக பனிப்பாறைகள் வேகமாக உருகி கடல் மட்டம் அதிகரிக்கும். 2026 ஆண்டுக்கு பிறகு உலகின் பல கடலோர நகரங்கள் வெள்ள அபாயத்தில் சிக்கும். இன்று விஞ்ஞானிகளும் இதே எச்சரிக்கையை விடாமல் கூறி வருகின்றனர். இயற்கையை புறக்கணித்தால் மனித குலம் சந்திக்கவிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இது. கம்யூனிசம் மற்றும் வேற்று கிரகவாசிகள். பாபா வாங்காவின் சில கணிப்புகள் கற்பனையைப் போல தோன்றலாம். உலகம் முழுவதும் கம்யூனிசம் மீண்டும் பரவும் என்றும் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளை தொடர்பு கொள்ளும் காலம் வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் செயற்கை சூரியன், ஆர்டிபிஷியல் சன் ப்ராஜெக்ட் என்ற திட்டம் உலகத்தின் எரிசக்தி தேவைகளுக்கு புதிய தீர்வை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று சீனா போன்ற நாடுகள் செயற்கை சூரியன் திட்டத்தில் பெரும் முதலீடு செய்கின்றன. அவரது கணிப்புகள் வெறும் கற்பனையா அல்லது எதிர்காலத்தின் நிஜங்களா? பூமி vs செவ்வாய், விண்வெளியில் மோதல். பாபா வாங்காவின் மிகவும் மர்மமான கணிப்பு, பூமியில் வாழும் மனிதர்களுக்கும் செவ்வாயில் குடியேறிய மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் என்பதுதான். இன்று எலான் மஸ்க், நாசா, இஸ்ரோ போன்ற விண்வெளி அமைப்புகள் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவதற்கான திட்டங்களில் தீவிரமாக இருக்கின்றன. ஒரு நாள் உண்மையிலேயே பூமி மனிதர்கள் ஒரு பக்கமும் செவ்வாய் மனிதர்கள் மறுபக்கமும் பிரிந்து ஆதிக்கத்திற்காக மோதிக்கொள்வார்களா? இது வெறும் கதையா அல்லது நடக்கப்போகும் நிஜமா? முடிவுரை. பாபா வாங்காவின் கணிப்புகள் வெறும் யூகங்களா அல்லது உண்மையா என்பதை காலம் மட்டுமே சொல்லும்.
ஆனால் அவர் சொன்ன பல விஷயங்கள் இன்று நிஜமாகிவிட்டன. 2026ஆம் ஆண்டு உலகம் எந்த பாதையில் பயணிக்கப் போகிறது? அதன் விளைவுகளை எதிர்கொள்ள நம் தலைமுறை தயாராக இருக்கிறதா? இது போன்ற வாழ்க்கை தத்துவங்கள், வரலாறு மற்றும் எதிர்கால ரகசியங்களை அறிய வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள்.